ஆமா. அத பத்தி சொல்றேன் அப்டின்னாங்க. அது ரொம்ப அட்வான்ஸா இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சர் தான் சொல்லுவாங்க. அங்க முதல்ல ஒருத்தர் பார்த்தாங்கன்னா பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்ன்னு சொல்லுவாங்க. டேட்டிங்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர் இப்படி ஒவ்வொன்னா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவல்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க. இப்ப இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொன்ன உடனேயுமே இவங்க எல்லாத்தையும் தாண்டின ஒரு அட்வான்ஸ் இதுல வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு நாள் 2 நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும். அவங்களுக்குள்ள பிடிச்சிருந்ததுன்னா 2 நாளா 3 நாள் கழிச்சு வந்து சொன்னான்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேற ஆள் அவங்களுக்கு வேற ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோடனே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னன்னா ஃபாரின்ல விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரிமோட்டா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கலாம், படிப்புகள் கம்மி. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் காளிங்கராயன் அப்படின்னு சொன்னோன்னுமே நமக்கு ராஜகுமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளைக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்காரு, தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா. இல்லைங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது, அவங்க கையால் சாப்பிடணுமா? அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா தான் நமக்கு வந்து சோறு விடுறாங்க, அந்த அம்மா தான் நம்ம ஆயெல்லாம் எடுத்து விடுறாங்க, அதுதான் அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தானே அதே அன்போடு தானே அவங்க வந்து நமக்கு சாப்பாடு விட்டுறாங்க. அதனால் இதையே இவங்களை வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிடணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து போல் வெள்ளைக்காரன் சுட போகிறான். சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க. அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா, ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணு என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவங்கள வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு. நான் வந்து ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்லேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஓடி போய் டப்பிங் போனேன். இல்லைன்னா எப்பவும் கடைசியில் இது பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தார். ஆனால் ராதாபாபு எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டாரு. நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வந்தேன். ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்கள நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிறவர் நம்ம ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்குமே வந்து எது இருக்கோ இல்லையோ இது கரெக்டாக திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர். எல்லாத்துக்கும் என்னுடைய பணமாக அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும்